அதற்கு பிறகு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு 12ஆம் தேதி வர சொல்லியிருந்தாங்க. அது எத்தனை நாள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சம்மன் அனுப்பப்பட்டு டெல்லியில் வந்து ஆஜராகின்றார். உடனே ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அவரோட 10 பேர் கொண்ட குழுவோட போனார். அவருடைய ஓட்டுநர் ராஜேந்திரன், அப்புறம் அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் தாவேக்க நிர்வாகிகள் சில பேர், மொத்தம் 10 பேரோட சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போய் இறங்கினோடனே சிபிஐ அவருக்கு வந்து அன்டேக் பண்ணிட்டாங்க. அன்டேக் பண்ணி நேராக அவரை கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் போனோடனே உள்ள ஃபார்மாலிட்டிஸ், இந்த சைன் பண்ணுறது, அவர் ஐடி கார்டு வாங்குறது எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சு கொஞ்சம் நேரம் முறை விசாரிச்சுட்டு, அப்புறம் 10th ஃப்ளோரில் 10வது மாடியில் ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்குது போல், அது விஐபிஸ் என்கொயரி ரூமு, அதில் உட்கார வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு சில என்னோட அட்வொகேட்ஸ் கூட இருக்கணும்னு கேட்டிருக்காரு. அப்போ அவருடைய அட்வொகேட்ஸும் கூட இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் வீடியோ கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது பூராத்தையுமே அந்த விசாரணையை வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோ, உங்களுக்கு ஹெல்ப்புக்கு தேவைன்னா ஒரு ஸ்டெனோ வேணும்னு ஸ்டெனோவும் கொடுத்துருக்காங்க. அப்படி விசாரணை காலையில் 11:30க்கு அவருக்கு வர சொல்லி சம்மன். ஒரு 11:29க்கே கரெக்ட் டயத்துக்கு போயிட்டாரு. இங்கெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு போகலன்னா அது வேற மாதிரி ஆயிரும். அதுவே ஒரு இதாக இஷ்யூ ஆகும். அதனால 11:29க்கு போய் 11:32க்கு அதில் சைன் பண்ணியிருக்காரு. என்ட்ரி சைனு உள்ளே போனவொடனே. அதுக்கு பிறகு தான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1:30 மணி வரைக்கும் போயிருக்கு விசாரணை.